தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் செல்வராகவன். 1000ல் ஒருவன், புதுப்பேட்டை, சமஞ்சர் என்பவ காலனி உள்ளிட்ட பல திரைப்படங்களை கொடுத்துள்ளார். கடைசியாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த நானே ஒருவன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இயக்குநராக மட்டுமின்றி சமீப காலமாக நடிகராகவும் கலக்கி வருகிறார். இவர் இயக்கத்தில் அடுத்ததாக என்ன படம் வரப்போகிறது என ஆவலுடன் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதுப்பேட்டை படத்தின் படப்பிடிப்பில் நடந்த சம்பவம் குறித்து பிரபல நடிகர் பாவா லட்சுமணன் பகிர்ந்துள்ளார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற பாவா லட்சுமணன், புதுப்பேட்டை படத்தில் 2 நாட்கள் நடித்தேன். அதன் பின் என்னை படத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். எனக்கு நடிக்கவே தெரியவில்லை என செல்வராகவன் கூறிவிட்டார். ரொம்பவே கெட்ட வார்த்தைகளில் கூட என்னை திட்டினார். மனசு கேட்கல, அதனால படத்தில் இருந்து வெளியேறிவிட்டேன். செல்வராகவன் அங்கு வருகிறார் என்றால் துணை இயக்குநர்கள் அனைவரும் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள் என கூறினார். பாவா லட்சுமணன் வெள்ளித்திரையில் மூத்த நடிகர்களில் ஒருவர் ஆவார். பல நகைச்சுவை காட்சிகள் மூலம் நம்மை சிரிக்க வைத்துள்ளார். வாமா மின்னலே என்ற வசனமே அதற்கு உதாரணம். சமீபத்தில் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அதிலிருந்து தற்போது மீண்டு வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Polarite Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.